வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு தமிழ் 18+ இண்டிபெண்டன்ட் மூவி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். படத்தினுடைய பேர் தி சாவேஜ். இந்த படமானது ஷார்ட் ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு OTT தளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தை இயக்கியிருக்காரு காலிஷ் அவர்கள். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஒரு 18+, இது எந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய படமாக இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். தி சாவேஜ் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி வந்து பொய் சொல்லிட்டு, கணவன்கிட்ட பொய் சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து உறவு கொள்கிறாங்க. அதாவது பொண்ணு கூட உறவு கொள்கிறாங்க. அதாவது ஓரின சேர்க்கையில் இருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து வந்து கணவன் பிடிக்காமல் கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு சொல்கிறான், என்னை விட்டுரு, நான் அவங்க கூட இருக்கும்போது தான் நிம்மதியாக இருக்கேன், உன்னோட வந்து வாழ முடியல, நீ ரொம்ப அழுக்கு, நீ ரொம்ப வந்து நிறையா துன்புறுத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு வந்து விடுற மாதிரி விட்டுட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஏன் இவங்க வந்து தனியாக போகணும், இதுக்கான பின்னணி என்ன அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய படம். எதனால் அப்படிங்கிட்டால், இந்த படத்தினுடைய கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா 2040 நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போது வந்து இருக்கிற சட்டம் திட்டங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி காட்டப்படுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரினங்கள், அதாவது விலங்குகள் கூட சேர்க்கையில் இருக்கலாம், அதாவது செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கதையில். லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா ஓரின சேர்க்கை இருக்குது இல்லையா, அதை பற்றி தாக்கக்கூடிய ஒரு படமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா ஓரின சேர்க்கை வந்து வருங்காலத்தில் இப்படி தான் இருக்கும். அதாவது அவங்க வந்து ஆண் கூட பெண் கூட இருக்கிறத தாண்டி இவங்க வந்து விலங்குகளோடையும் வச்சுப்பாங்க. அந்த நிலைமைக்கு தான் என்னோட இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலராக சீன்ஸ் இருக்கும். ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணை வந்து வற்புறுத்தி வந்து ஃபோர்ஸ் பண்ணி உறவு வச்சுக்கணும்னு ஆசைப்படுவான். அந்த சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராவ் அண்ட் ரஸ்டிக்காக இருந்தது. அது ஒரு சில பேரால் ஏற்றுக்க முடியுமான்றதுல எனக்கு பர்சனலாக அந்த ஏற்றுக்க முடியல. இது வந்து ஓரின சேர்க்கைன்றது அது ஒவ்வொருத்தனோட இண்டிவிஜுவாலிட்டி பற்றி பேசுனது, அது ஒவ்வொருத்தனோட விருப்பத்தை பற்றி பேசுனது. அதனால தான் இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அரசு அமைப்பு வந்து நிறைய விஷயங்கள் அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இதை வந்து தப்பான ரீதியாக காட்டுறதே எனக்கு வந்து எடுத்துக்க முடியல. மேபி இந்த டேரக்டர் வந்து ஓரின சேர்க்கை ஏற்றுக்கொள்ளாத நபராக இருக்கலாம். அதுக்கு வந்து இண்டிபெண்டாக எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இது தப்பு தான். இது வந்து ஒரு எவ்வளோ இந்த அளவுக்கு தப்புன்ற மாதிரி மோசமாக கட்டணப்பட்ட படமாக தான் எனக்கு கருதப்படுது. ஸோ ஐடியாலஜியாகவே இது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுமாரி படத்தில் ரொம்ப ராவன் ரஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து இந்த ஹீரோ கூட ட்ராவல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் செக்ஸ் வச்சுக்க மாதிரி சீன்ஸ் கட்டுவாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக, அதாவது பாத்ரூம் போகிறத வாஷ் பண்ணுற மாதிரி, அது மாதிரி நிறைய ஆக்வர்ட் சீன்ஸ் இருக்கும். அது எதுக்கு வைக்கணும், இதுக்கும் இந்த படத்தோட ஃபுட்டேஜுக்கு என்ன சம்மந்தன்ற மாதிரி கேள்வி கேட்க தோணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக 18+ படம் தான். இது டிஸ்டர்ப் ஆகக்கூடிய படம். ஸோ இது வந்து இந்த ஓரின சேர்க்கை வந்து பிடிக்காதவங்க இது வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஓரின சேர்க்கை பிடிச்சவங்க பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிடிக்காதவங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான படமாக நான் கருதப்படல. ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமன்றது இஸ் யுவர் சாய்ஸ், அப் டு யுவர் சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.3. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே வித் மீ FDFS வித் மோஹி.